ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டே 3 ஆஃப் தாய்லாண்ட் ட்ரிப். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கேப் வந்துருச்சு. ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு கார் வந்துருச்சா. காரில் டே 3 புக்கெட்டுக்கு போகிறோம். புக்கெட்டுக்கு 2 hours கிட்ட ட்ராவல் ஆச்சு. நாங்கள் போகிற சைட் சீயிங்க்கு அப்படியே அங்கே காஃபி கேஎஃப்சிலாம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சைட் சீட்டிங் பிக் புத்தா. வியூவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு செம்மையாக இருந்துச்சு. புத்தா ஸ்டாச்சு ஒயிட் கலரில் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் அங்கே நிறைய மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் போல் அப்புறம் அப்படியே இந்த சைடு சிட்டி வியூ, புக்கெட்டோட வியூ எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் லேண்ட், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கீழே அவங்க கயிறு கட்டிகிட்டு இருந்தாங்க, அந்த சாமி. அப்புறம் கயிறு கட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் செகண்ட் பிளேஸ் இந்த டெம்பிள், ஷாலோங் டெம்பிள்னு நினைக்கிறேன். செமையாக இருந்துச்சு. ஆர்கிடெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே மொத்தம் 3 லெவல் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு புத்தாவோட நிறையா ஸ்டாச்சுவாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இது அங்கே இருந்துச்சு, என்னன்னு தெரில. இப்படி பண்ணி ஒரு இதை எடுக்கணும். அந்த ஸ்டிக்கு விழுகுள்ள, அந்த ஸ்டிக்கில் என்ன நம்பர் இருக்கும், அங்கே பேப்பர் இருக்குது. அதை எடுத்து நம்மளோட லக்கு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு நல்லா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ளவர் டெக் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செம்மையாக இருந்துச்சு. அங்கே போய் என்ன பண்ணணும்னு தெரில, நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன் நான். பார்க்க ஒரிஜினல் மணி இருக்குல்ல, ஆனால் பிளாஸ்டிக். சொன்னேன்ல அந்த வீடியோவில், இந்த 3 மாடி புத்தா ஸ்டாச்சுவாக நிறையாவாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக அந்த இதுதான் இது. இந்த கோயில் முடிச்சோடனே அடுத்து டைகர் பார்க்குக்கு போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. டைகர் கூட ஃபோட்டோ வீடியோ. நாங்கள் எடுத்தது மீடியம் டைகர். அது தூங்கிட்டே இருந்துச்சு. நல்ல வேளை தூங்கிட்டே இருந்துச்சு. அப்பப்போ வால் ஆட்டிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பயமாக இருந்துச்சு. அங்கே 2 பேர் இருந்தாங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஈவினிங் ஹோட்டலுக்கு சன்செட்லாம் பார்த்துட்டு பீச்சுக்கு போகலாங்க. லேட்டாக தான் பீச்சுக்கு போனோம்.
அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஷாப்லாம். ஆனால் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து பீச்சுக்கு வந்து ரொம்ப தூரம். நாங்கள் நடந்து நடந்து வழி தெரியாமல் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு பத்தவங்க பீச்சை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியோ சந்துக்குள்ளெல்லாம் புகுந்து அதெல்லாம் பாருங்கள். நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக பேரம் பேசுனீங்கன்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. அப்படியே வர வழியில் எல்லோரும் மஸ்ட்டு ட்ரை ஃபுட்டு தாய்லாண்டு இந்த பனானா பேன் கேக். நாங்கள் வாங்கியிருந்தது ப்ளைன் ரொட்டி. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. இதுதான் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் புக்கெட்டோடது. நல்லா இருந்துச்சு. சீ ஃபுட்டு நிறையா இருந்துச்சு. நம்மளுக்கு வேணுன்றதை இது பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே மிதக்கிறது, ஓடுறது, பறக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து இறால் அதான் எடுத்தோம். அது ஆனால் அப்படியே ஜவ்வு மாதிரி இருந்துச்சு. யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க, எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ட்ரெஸ் கடைலாம் இருந்துச்சு. அப்படியே சும்மா அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வாங்கலை, மறுநாள் தான் நாங்கள் வாங்கினோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அப்புறம் தாய்லாண்டு ஷால்ஸு அவங்க அந்த பேகெல்லாம் அவங்க கையிலே பின்னி விற்பாங்க போல். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு சைடு இந்த இது இருக்கும், இன்னொரு சைடு வந்து பீச் இருக்கும். பீச் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் வந்து லேண்டன் லைட்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ரிட்டன் ஒரு 10 o'clock போல் அப்படியே பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த கார்னு மேங்கோலாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே
அப்படியே சாப்பிட்டுட்டு ரிட்டன் இந்த டுக் டுக் வண்டி ஆட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம் ஹோட்டலுக்கும் பீச்சுக்கும். ஆனால் நாங்கள் எப்படி நடந்து போகணுன்னே தெரில. பேசிக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டோம். இவ்வளோ வரப்போ தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப தூரம்னு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும்